ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விடி நீட் அகாடமி. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டேட்டா. இது வரைக்கும் நம்ம கலெக்ட் பண்ணி எல்லா டேட்டாவும் கொடுக்க போகிறோம். 2025 எந்த மாதிரி ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருப்பீங்க. பட் நமக்கு கிடைச்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா, கமெண்ட் செக்ஷனில் கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கு, அந்த பர்டிகுலர் கேட்டகரி, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இந்த வருஷம் 720 பாஸ் மார்க் வரைக்கும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி இந்த வருஷம் எந்த அளவுக்கு போட்டி இருக்கும், 700 மேலே மார்க் எத்தனை பேர் இருக்காங்க, 600 மேலே எத்தனை பேர் மார்க் இருக்காங்க, எந்த ஜோன் இருந்தால் சேஃப் மார்க், எவ்வளோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தால் நம்ம பர்ஃபெக்டாக சீட்டு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் சில விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி டேட்டாவும் இதில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபுல் டீட்டெயில் இருக்குது. நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் எத்தனை பேர், நம்பர் ஆஃப் அப்பியரன்ஸ் எவ்வளோ பேர், 2026 பேப்பர் லெவல் எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ரைட், ஓகே. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம விடி நீட் அகாடமி சார்பில் 23 மேலேருந்து நீட் 2026க்கு 1 இயர் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வித் ஹாஸ்டல் கேம்பஸ் ஃபெசிலிட்டியோட, அதுவும் ஸ்கூலுக்குள்ளே. ஸோ நம்ம கேம்பஸை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். பேரண்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் கூப்பிட்டு போகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூல் கேம்பஸில் இருப்பாங்க, சேஃபாக இருப்பாங்க. எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுவோம். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சிலபஸ் கவர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நவம்பருக்குள்ளே உங்களுக்கு ஃபுல் சிலபஸையும் கவரேஜ் பண்ணி நவம்பர் மந்த்லேருந்தே உங்களுக்கு 40க்கு மேலே மார்க் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஹாஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், ஏன்னா வேறு மாவட்டங்கள்லேருந்து வந்து படிக்கிறவங்க நிறைய பேர் சேலத்தில், அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாட்டிலே வந்து கோர்ஸ் வைஸ்லையும் சரி, ஹாஸ்டல் ஃபீஸ் வைஸ்லையும் சரி பர்ஃபெக்டாக வச்சு கொடுக்குறது நம்ம அகாடமி மட்டும்தான். இந்த அகாடமியை தாண்டி இது மாதிரி ஒரு அகாடமியில் உங்களுக்கு பெட்டராக இருக்குது அப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கனாலே நம்ம ஃப்ரீ சீட்டே கொடுக்குறோம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அந்தளவுக்கு நம்ம பெட்டர்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அட்மிஷன் இப்போ ஓப்பனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. 90805492 நம்பரை கான்டெக்ட் பண்ணி லாஸ்ட் இயர் நீங்கள் மிஸ் பண்ண நீட் சீட்டை இந்த வருஷம் இன்னும் ஒரு டபுள் மடங்கு எஃபர்ட் போட்டு கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். லாஸ்ட் இயர் நீங்கள் இந்த அளவுக்கு பேப்பர் எக்ஸ்பெக்ட் பண்ணல, இப்போ உங்களுக்கு அதுக்கான நாலேஜ் இருக்குது. ப்ராப்பராக படிங்க, சொல்லிக் கொடுக்க நாங்கள் இருக்கோம். போன வருஷம் எந்த கஷ்டமான கொஷின் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி தியரிஸ், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே இந்த 2026 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கும். மற்ற எந்த ஒரு அகாடமி இல்லாமல் பெஸ்ட்டாகவே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியத்துக்கு பண்ணி கொடுக்குறோம். இது எந்த அகாடமியும் இல்லாதது. பைலிங்குள்ள கிளாஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ரெண்டாவது, உங்கள் கோர்ஸ் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். கிளியராக சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஃபிசிக்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நான் இருக்கேன். அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு அண்ட் பயாலஜிக்கு மற்ற ஃபேக்கல்ட்டி இருக்காங்க. எல்லாத்தோட வீடியோவும் யூடியூப்பில் ட்ரான்ஸ்பரண்டாக போட்ட ஒரே ஒரு அகாடமி நம்மளது தான். நீங்கள் நம்ம யூடியூப் சேனலை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கு நம்மளோட ஹாஸ்டல் கேம்பஸ் சேலத்தில் கூடிய ஆர்டிஆபடி லோக்கல் இருக்குது. ஆர்டிஆபடியில் கூடிய SBM ISND ஸ்கூலில் நம்ம உங்களுக்கு கேம்பஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அட்மிஷன் நம்பர் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்க. நான் உங்களோட சக்திவேல். 2019 வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் அகாடமியில் ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இது என்னோட அகாடமி, நம்மளோட அகாடமி விடி நீட் அகாடமி. ரைட், ஓகே. இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயிலுக்கு ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முக்கியமான டேட்டாவை பார்க்க போகிறோம். என்னங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நிறைய பேர்த்துக்கு இருக்க வேண்டிய கன்ஃபியூஷன் என்னவா இருக்குது அப்படின்னா, என்ன மார்க்கு கீழே வரும், யார் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, நமக்கு எந்த ஒரு டேட்டாவும் இல்லை. ஆனால் அதை ப்ராப்பராக கலெக்ட் பண்ணி கொடுத்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சார் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இதனால எனக்கு சார் ரேங்க் கிடைக்கும், நான் வெயிட் பண்ணலாம் கவுன்சிலிங்க்கு, இல்லை நெக்ஸ்ட் இயர் ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த மாதிரி பல கன்ஃபியூஷன் கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ 2024 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு டைம் கோத்ரூ பண்ணலாம். 2024 பொறுத்த வரைக்கும் நீட் எக்ஸாம் எழுதிட்டு வந்து 2024 ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 24 லட்சம் பேர் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. எழுதுனது 23 லட்சம் பேர். இந்த டேட்டா மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். 23 லட்சம் பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி லாஸ்ட் இயர் ரேங்க் டிசைட் ஆச்சு இந்தியா அளவில். இந்த டேட்டா ஃபுல்லாகவே இந்தியா அளவில், தமிழ்நாடு அளவில் கிடையாது. அப்படிங்கிறத மொதல் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ ரிசைடாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது, கிட்டத்தட்ட 700க்கு மேலே 720 இந்த மார்க் ஜோனில் 1500 பேர் இருந்தாங்க. அதுக்கும் மேலே இருந்தாங்க, 1500க்கு மேலே இருந்தாங்க. ஸோ ரொம்ப பெரிய ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டாக இது இருந்துச்சு. இன்னுமே நம்ம எக்ஸாக்டாக பார்க்கணும்னா அந்த 700ல் ஆரம்பித்து 680 மார்க் ஜோன் வரைக்கும் கிட்டத்தட்ட 10,000 பேர் இருந்தாங்க. 680ல் ஆரம்பித்து 650 வரைக்குமே 16,000 பேர் இருந்தாங்க. இது லாஸ்ட் இயர் டேட்டா. இதுவே 650ல் ஆரம்பித்து 500 மார்க்குக்குள்ள 60,000 பேர் இருந்தாங்க இந்திய அளவில். இவ்வளோ மார்க் வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. இது எந்த வருஷமும் நடக்கலை, போன வருஷம் நடந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது. நீட் 2024 இந்திய அளவில் இந்த மார்க் ஜோனில் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. கிட்டத்தட்ட இத்தனை பேர் எக்ஸாம் எழுதி, இத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி, இத்தனை பேர் எக்ஸாம் எழுதின ஒரு பேப்பர். ப்ளஸ் இந்த பேப்பர் ஈஸி.
எல்லா இயரோட ரொம்ப 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 ஈஸியான பேப்பர். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்டாக பார்க்கணும். நீங்கள் பேப்பர் தான் இங்கே டிசைட் பண்ணுது, ரேங்கையும் மார்க்கையும் டிசைட் பண்ணக்கூடியது பேப்பர். ஸோ பேப்பர் ஈஸியாக இருந்துச்சு, அதனால் இந்த மார்க்கு. இந்த டேட்டா இந்த வருஷம் செல்லுபடி ஆகாது, இது போன வருஷத்தோடு முடிஞ்சிச்சு, எண்ட். இது இந்த வருஷத்தோட கம்பேர் பண்ண கூடவே கூடாது, இந்த வருஷம் டேட்டாவோட இது நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இங்கே ஞாபகம் வச்சுங்க. 2024 முடிஞ்ச கதை, இதுக்கு மேலே இந்த கதையெல்லாம் நமக்கு ரிப்பீட் ஆகாது. ஓகே சார், அப்போது நீட் 2025 எங்களுக்கு தெரியாத டேட்டா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன டேட்டா உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஃபஸ்ட்டு மாதிரி எவ்வளோ பேர் அப்ளை எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 22.5 லட்சத்துக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கணும். இதில் எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 20,80,000க்கு மேலே எக்ஸாம் எழுதியிருக்காங்க. நமக்கு கிடைச்ச டேட்டா படி இன்னும் என்டிஏ அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணல, அதனால தான் நம்ம வந்து டேட்டா கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம். என்டிஏ அஃபிஷியல் ரிலீஸ் பண்ணால் அந்த டேட்டா நான் சொல்ல போகிறேன். ரைட், அப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு கிடைச்ச டேட்டா. எக்ஸாம் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பேர் அப்பியர் ஆகலை, அதோட போன வருஷத்தோட இந்த வருஷம் எக்ஸாம் எழுதணும் கம்மி தான். ரைட், அதே மாதிரி பேப்பர் வந்து கடந்த 20 வருஷத்துலேயும் இல்லாத அளவுக்கு டஃப்பாக வந்துச்சு. அதனால் நெக்ஸ்ட் இயரும் நீட் 2026 நெக்ஸ்ட் இயர் படிக்கக்கூடிய எல்லாத்துக்குமே சொல்கிறேன், ஏனோ தானோன்னு ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நீங்கள் 2027 ட்ராப்புக்கு ரெடியாக வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப டஃபஸ்ட் பேப்பர் தான் வரும். ஏன்னா இதுக்கு மேலே 150 மார்க் 150 கொஸ்டின் பேட்டர்ன் தான் வரும். அப்படின்னா பேப்பர் இனிமேல் ஈஸியாக எடுக்கணும்னா அவங்களுக்கு அவசியமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு டைம் யோசிச்சுக்கிங்க. இந்நேரம் சில பேர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, போய் பாருங்கள் உங்களுக்கு கிளாஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு. ஏனோ தானோன்னு தான் புரியுது அப்படின்னா தயவு செஞ்சு குவிட் பண்ணிடுங்க. பிகாஸ் பேப்பர் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக வரப்போகுது. பயமுறுத்துறதுக்காக சொல்லலை ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸை, நமக்கு இந்த வருஷம் கிடைச்ச டேட்டா அப்படி. ஸோ அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நல்ல அகாடமியில் ஜாயின் பண்ணுங்கள், நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரி, ஓகே, ரைட். இப்போ நெக்ஸ்ட் டேட்டாவை நம்ம பார்த்துடலாம். கிட்டத்தட்ட 22 லட்சம் அப்ளை ஆகி 20 லட்சம் பேர் எழுதுனாங்க இல்லையா? இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச டேட்டா சோர்ஸ் எப்படி எடுத்தோம்னு சொல்லிடுறேன். நிறைய அகாடமியில் கிடைச்ச டேட்டாஸ், நிறைய கமெண்ட் செக்ஷனில் ஸ்டூடெண்ட்ஸ் போட்ட மார்க்கு, இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி இந்த ஆவரேஜ் பண்ணியிருக்கோம். இதில் எங்களுக்கு கிடைச்ச டேட்டா மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்கிறோமே தவிர்த்து கிடைக்காத டேட்டா பற்றி நான் பேச போகிறது இல்லை, அது தப்பாக போயிடும். சார் நமக்கு கிடைச்ச டேட்டா படி என்ன சார்? ஃபஸ்ட்டு 700 மார்க்கு மேலே எவ்வளோ பேர் தான் எடுத்திருக்காங்க சொல்லுங்கள் சார். 700 மார்க் இது வரைக்கும் கிடைச்ச டேட்டா படி, எனக்கு கிடைச்ச டேட்டா படி 700 மார்க்குக்கு மேலே யாருமே இல்லை. இருக்கலாம் எங்கேயாவது ஒரு அகாடமியில் ஒரு நல்ல படிக்கிற குழந்தை, ரொம்ப ஜீசன் குழந்தை எடுத்துருக்கலாம். பட் எனக்கு கிடைச்ச டேட்டா படி இல்லை. அதனால் இது மற்ற டேட்டாவோட கம்பேர் ஆகி மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்லாம் குழம்பிக்காதீங்க. இது வரைக்கும் இல்லை. ஸோ ஹாப்பியான பாயிண்ட். இருக்கிறது ரொம்ப சொற்பமாக இருக்கும், அதனால் அதை பற்றி எனக்கு கவலையப்படாது, நெக்லிஜிபிள். அப்போ 700க்கு மேலே மார்க்கே இல்லை, பெரிய ஹாப்பியான விஷயம். சரி, அப்போ 600க்கு மேலே சார்? வெறும் 2000 தான் இது வரைக்கும் டேட்டா கிடச்சிருக்கு இந்தியா லெவல்லையே. வெறும் 2000 தான். 2000 பேர் தான் 600 மேலே எடுத்திருக்காங்க. மிஞ்சும் போனால் ஒரு 3000-4000 பேர், அவ்வளோதான். இந்த ஜோனுக்குள்ளே தான் 600 மார்க்கு மேலே எடுத்தவங்களே இருக்காங்க. பெரிய ஹாப்பியான விஷயம். அப்போ 600ங்கிறது இங்கே கிடையாது. அப்போ ஆல் இண்டியா ரேங்கில் இவங்கெல்லாம் போயிடுவாங்க. நீங்கள் கவலையப்படாதீங்க, இவங்க காம்படிஷன் வர மாட்டாங்க. அப்போது சார் எனக்கு 600 மார்க் மேலே இல்லையே, எனக்கு சீட்டு கிடைக்குமா இருக்கிறதுனால நீங்கள் கவலையப்பட தேவையில்ல. 600க்கு மேலே 2000-3000 தான் நமக்கு டேட்டா கிடச்சிருக்கு. சரி, ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா 700க்கு மேலே கிடையாது, 600 மேலே ஒரு 2000-3000 பேர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நமக்கு டாப்பர்ஸ் வராங்க. 600லேருந்து 550 மார்க் உள்ள டாப்பர்ஸ் வராங்க. கிட்டத்தட்ட 8000ல் ஆரம்பித்து 10,000 பேர் இருக்காங்க. அப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷோர் ஷாட் கவர்மெண்ட் சீட் வாங்குறாங்க, ஷோர் ஷாட்டாக வாங்கிடுவாங்க. இதில் இந்தியா லெவல் டேட்டா, இந்தியா லெவல் டேட்டா நான் கொடுத்துட்ருக்கேன். சரி சார், ஓகே. 600லேருந்து 550 வரைக்கும் 8000-10,000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து முக்கியமானது, அதிகபட்சமான காம்படிஷன் 550ல் ஆரம்பித்து 500க்குள்ளே இருக்கும் ஆல் இண்டியா லெவலில். இவங்களுக்கு க்ரீன் சிக்னல் தான், இவங்களுக்கும் சீட்டு கிடைச்சிரும். ஏன்னா கேட்டகரி வைஸில் அட்வான்டேஜ் கிடைக்கும். 550லேருந்து 500 மார்க்குள்ளே. நான் கேட்டகரி வைஸில் டேட்டா பெருசாக கிடைக்கல, அதனால தான் நான் வால் டேட்டா கொடுத்துட்ருக்கேன். அடுத்த வீடியோவில் அதையும் போட்டுடலாம். சரி, 550லேருந்து 500 பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ பேர் வராங்க? 14,200 மார்க்கு மேலே 14,000 பேர். அப்போ இதுதான் ஆல் இண்டியா லெவலில் சீட்டு கிடைக்கக்கூடிய ஜோன். நீங்கள் 500 மார்க்கு மேலே இருந்தால் ஆல் இண்டியா லெவலில் சீட் லொக்கேட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப கொஞ்சம் பேனிக் ஆக வேண்டாம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவுன்சிலிங் இருக்குது, அதில் ரிசர்வேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் மீடியம் அப்படிங்கும் பட்சத்தில் இன்னுமே உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது. இதுதான் ரியல் டேட்டா. தமிழ்நாடு லெவலில் நான் முன்னாடி சொன்ன அதே வீடியோ தான். 480ல் ஆரம்பித்து 520க்குள்ளே ஹெவி காம்படிஷன் இருக்கும். இந்த ஜோனில் இருக்கவங்களுக்கு தான் மேக்ஸிமம் இந்த வருஷம் கவுன்சிலிங் நடக்க வாய்ப்பு இருக்குது.
இதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஷோராக சீட் கிடைக்கும், இது கீழே இருக்கவங்களுக்கு டவுட்ஃபுல். 7.5 வந்து இன்னும் குறையும். ஸோ இதுதான் டேட்டா. இது கமெண்ட் செக்ஷன்ஸ் ஆகட்டும், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா ஆகட்டும், மற்ற அகாடமி ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் ஆகட்டும், இது வரைக்கும் நம்மகிட்ட காண்டாக்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், அட்மிஷன் போட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தோட டேட்டாவோடையும் அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் பேனிக் ஆக வேண்டாம். இந்த டேட்டாவை நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. இது இப்படி தான் நடக்கும். சரி சார், பாஸ் மார்க் சார். பாஸ் மார்க் என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் பேர் எழுதுறாங்க அப்படின்னா அதில் பாதிக்கு மேலே பாஸு, பாதிக்கு கீழே ஃபெயிலு. இதுதான் ஜோன். பாதியில் அந்த நடுவில் யாருக்கானோ அவனோட மார்க் பாஸ் மார்க்கு. இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ நான் வேணும்னு சொல்லுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள், நான் தனியாக போடுறேன். சரி, இந்த வருஷம் பாஸ் மார்க் எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் 117, 162 இருந்த பாஸ் மார்க் இப்போ 117 வரைக்குமே வந்திருக்கு. ஸோ இந்த ஜோன்லேயே பாஸ் மார்க் டிசைட் ஆகிடும். இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு கிட்டத்தட்ட ஒரு 109 மார்க்குக்கு அவங்க குவாலிஃபிகேஷன் ஆகிடுவாங்க இந்த வருஷம் நீட்டில். ஓபிசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 93 மார்க்கு, இதை விட குறைஞ்சாலும் பெரிய அதிசயம் இல்லை. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் 90 மார்க்கு, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸு 90 மார்க்கு. இந்த மார்க்குள்ளேயே வந்து இந்த வருஷம் குவாலிஃபிகேஷன் மார்க் வந்துடும். பாஸஸ் மார்க் இந்த ஜோனில் தான் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த வருஷம் கவுன்சிலிங் நடக்கும். இது நெக்ஸ்ட் இயருக்கு அப்படி காப்பி பேஸ்ட் ஆகுமான்னு தெரியாது. பட் டஃபஸ்ட் பேப்பராக இருந்தால் இதுதான் நடக்கும். ஈஸியான பேப்பராக இருந்தால் 2024 ஃபாலோ ஆகும். ஸோ இப்போ எல்லாருக்குமே வந்து நீட்டோட லாங்குவேஜ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளாக ஒரு நார்மலாக ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாம் அப்ளை ஆகிறப்பையும் எப்படி மார்க் டிசைட் ஆகுது, நம்ம எந்த மார்க் தானே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு போயிருக்கும். முக்கியமான டேட்டா, கோல்டன் டேட்டான்னு பார்த்தோன்னா இதுதான். இந்த பேஜில் கூட இந்த டேட்டா இந்த வருஷத்துக்கான டேட்டா. போன வருஷம் பாருங்கள், 700 மார்க்கு மேலே 1500 பேர். இந்த வருஷம் ஒருத்தங்க கூட இல்லை அப்படிங்கிறத எங்கள் பாயிண்ட். போன வருஷம் பாருங்கள், கிட்டத்தட்ட 600க்கு மேலேயே கிட்டத்தட்ட 80,000 பேர். இந்த வருஷம் வெறும் 2000-3000 பேர். இதுதான் ரியல் பேப்பர் ஜோன். அதனால் பயப்படாதீங்க, கவுன்சிலிங்கை ஃபேஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேவையில்லாமல் போட்டு குழப்பிட்டு இருக்க வேணாம். உங்களுக்கு டவுட்டாக இருக்கா, ரிப்பீட்டர் கோர்ஸ் எடுத்துக்கிட்டு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதனால தான் நம்ம இப்போ வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அட்மிஷன் பண்ணி கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா பேப்பர் நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அதனால் சரியா? ஸோ இதுதான் உங்களுக்கு கிடைச்ச ஃபுல் டேட்டா. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நியூ அந்த ஸ்டூடெண்ட்ஸு பேரண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இன்னும் இதை விட கேட்டகரி வைஸில் நமக்கு எவ்வளோ பேர் தெரியணும் இல்லையா? அந்த டேட்டாவும் போடுவோம். ஸோ 90805492 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அட்மிஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட்ஸ் சொன்னால் போட்டுக்கங்க. அட்மிஷன் ரிலேட்டடாக மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். கவுன்சில் ரிலேட்டடாக கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் ஆஃப்லைனில் அட்மிஷன் ரிலேட்டடாக தான் கால்ஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கோம். கேட்டகரி வைஸில் மார்க் கிடைக்குமா, இந்த மார்க் கிடைக்காதா அப்படிங்கிறது நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது. பிகாஸ் அட்மிஷன் அந்தளவுக்கு நமக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நம்பி வரப்போ அவங்களுக்கு இன்னுமே நம்ம நிறைய எஃபெக்ட் போடணும். அதனால் ரைட்டிங்காக உங்களுக்கு டவுட் ஃபுல்லாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.